யோபு 11:17. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமா இருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்துவம் தான். அதாவது என்னென்னா, நம்முடைய ஆயுசு நாட்கள் பார்த்திங்கன்னா பட்டப்பகலை பார்க்கலாம் பிரகாசமாக தேவன் மாற்றுகிற தேவன் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரத்தில் கூட பிரதர் அதை குறித்து அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா தேவன் பேசினார். என்னென்னா, நம்முடைய தேவன் நம்மை பார்த்திங்கன்னா பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இருள் அடைந்ததான நேர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது, அநேகருடைய வேலை ஸ்தலத்தில் பார்க்கும் பொழுது, அநேகர் இருக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது, அநேக இருளின் பாதை வழியாக தேவனுடைய பிள்ளைகள் என்று கடந்து செல்வதை நம்ம நன்றாக அறியலாம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அநேக நெருக்கம், அநேக உபத்திரவம், அநேக போராட்டம். ஏனென்றால் சத்துரு கொஞ்ச நாள் தான் இருக்கிறது என்று அறிந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பார்த்திங்கன்னா பலமாய் பார்த்திங்கன்னா போராடி கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்டதான இருள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்து விடுகிறார்கள். இருளை பார்த்திங்கன்னா யாருமே விரும்புவதே கிடையாது. உலகத்தில் கேட்டானா, குடும்பத்திலேயோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா யாராவது இருளை விரும்புவார்கள் என்றால் யாருமே பார்த்திங்கன்னா இருளை விரும்புவதே கிடையாது. ஏனென்றால் இருள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டதுன்னா ஒரு அந்தகாரமான ஒரு சூழ்நிலை, ஒரு கைவிடப்பட்டதான சூழ்நிலை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா யாரும் உதவியற்றதான ஒரு நிலைமையில் காணப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காணப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன செய்வதென்று அப்படியே தவித்து போய்விடுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, எப்படிப்பட்டதான இருளின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா பிரகாசிப்பிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படின்னா பட்டப்பகலை பார்க்கலாம் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராளிய சத்துருவானவனுக்கு அவனால் செய்ய முடிந்ததான ஒரு காரியம் ஒன்று உண்டானால் அவனால் பார்த்திங்கன்னா இருளை உண்டாக்க தான் முடியுமே ஒழிய, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவனால் வெளிச்சத்தை பார்த்திங்கன்னா உண்டாக்க முடியாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளிச்சமாகிய அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்டதான இருள் அந்தகாரம் எது போன்ற காரியத்தின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் அந்த இருள் எல்லாம் பார்த்திங்கன்னா விலகி விடும் என்று பார்க்குறோம். இந்த இடமா இருட்டாக இருந்துச்சுன்னா திடீர்னு ஒரு லைட்டாக போட்டால் பாருங்கள், உடனே அந்த இருள் எங்கே ஓடுனுச்சுன்னே தெரியல. அது மாதிரி அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த இருளான அனுபவத்தின் வழியாக கடந்து போகும்பொழுது இருள் அவர்களை தாக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே என்ன செய்வது என்று தெரியாமல் அவங்க பார்த்திங்கன்னா யாரிடமே பேசுவது கிடையாது. அவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, குடும்பத்துக்குள்ளே ஒரு இழப்பாத உள்ள வாழ்க்கை இருக்காது. இப்படிப்பட்ட நிலைமை தான் பார்த்திங்கன்னா ஒரு இருளின் அனுபவம். இருளை பார்த்திங்கன்னா யாருமே விரும்புவதே கிடையாது. எழுத்தில் கூட பாருங்கள், ஏனென்றால் இருளான நேரத்தில் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்குள்ளாக இருள் வந்து விட்டால் அவனால் பார்த்திங்கன்னா எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. எழுத்தில் கூட ஆண்டவர் வாதையை அனுப்பும் பொழுது 3 நாள் காரிருளை பார்த்திங்கன்னா எழுத்தில் இருக்க தேவன் அனுப்பினார். 3 நாள் காரிருளை அனுப்பின பொழுது பாருங்கள், ஒருவனும் ஒரு இடத்தை விட்டு எங்கேயுமே போக முடியவில்லை என்று நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சில நேரத்தில் இரவு வேலையில் இருள் திடீர்னு கரண்ட்டு போணுச்சுன்னா நம்மளால் பார்த்திங்கன்னா இருள் இருந்துச்சுன்னா நம்மளே பார்த்திங்கன்னா சோர்வடைய பண்ணுது. உடனே பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ வரும் இப்படி தான் நம்ம என்னென்னா நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன பார்த்திங்கன்னா ஆமோஸ் 5:8 பார்க்கும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா அவர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றி பகலை பார்த்திங்கன்னா அந்தாரப்படுத்துகிற அருமை நட்சத்திரம் 5:8 அவர் அருமையினையும் மிருக சிறுத்தையும் உண்டாக்கினார். அவர் மரண இருளை விடியற் காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தாரப்படுத்துகிற தேவன். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா
அதாவது என்னன்னா மரண இருளை பார்த்தீங்கன்னா விடியற் காலமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் சேவிக்கும் பொழுது, நாம் வணங்கும் பொழுது, அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவர் என்னன்னா பகலை பார்த்திங்கன்னா அவரால் அந்தகாரப்படுத்தவும் முடியும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாங்கள் ஏதோ மேன்மையாக இருப்பது போல் நினைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பகலாகவே காணப்படும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் நினைத்தார்னா ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான பகல் போன்றதான வாழ்க்கையை அவரால் பார்த்திங்கன்னா ஒரே நிமிடத்தில் அந்தகாரப்படுத்த முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளை, ஏனென்றா நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா சகலத்தையும் படைத்ததான தேவன். அந்த தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா மரண இருளின் அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படணும். அப்படிப்பட்டதான் மரண இருள்லாம் எனக்கு எதிராக வந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றா அந்த இருளை எல்லாம் பார்த்தீங்க, அந்த இருளை எல்லாம் அவர் என்னன்னா பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அந்த மரண இருளை பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னா விடியற்காலமாக மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால நான் இதெல்லாம் பற்றி நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் என்று தான் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதத்தில் அவன் பாடுவதை நம்ம நன்றாக அறியலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இதுவரை அனைவரும் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இருளாகவே காணப்படுன்னு. நான் பிறந்த நாளிலிருந்து இதுவரை பார்த்திங்கன்னா அதாவது புகுந்த இடம் வரைக்கும் இன்று வரை பார்த்தா அநேக இருளின் பாதை வழியாக இருள் தான் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஒரு புலம்பலோட ஒரு முறுமுறுப்போடு நீங்கள் காணப்படலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய எப்படிப்பட்டதான மரண இருளின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் தேவன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை பட்ட பகலை பார்க்கவும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இந்த மாதத்தில் அவர் காணப்பட போகிறார். அது எப்படிப்பட்ட இருளாக காணப்படலாம், எப்படி அந்த இருள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம், அந்த இருளை எல்லாம் அவர் மாற்றுகிற தேவன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இருள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் என்பதை முதலாவதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்னென்னா முதலாவது இருள் காணப்படுகிறதான இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாமே பார்த்திங்கன்னா வெறுமையாக இருக்கும் என்று பார்க்குறோம். அதை தான் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள் சொல்கிற, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவர் கூட ஒரு இருள் போன்ற அனுபவம் அவர்களுக்குள்ளாக காணப்படுது என்றால் அவங்க பார்த்திங்கன்னா ஒழுங்கின்மையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா வெறுமை காணப்படும். அதாவது என்னென்னா அதாவது வெறுமையான பாத்திரமாக ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உள்ளார நுழைஞ்சு பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனை, போராட்டம், இப்படிப்பட்டதான பாவ இருள், அந்தகார இருள், இன்னும் பல விதமான எத்தனை விதமான இருள் இருக்குது. இப்படிப்பட்ட இருள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார சூழும் பொழுது அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா வருகிறதான ஆசீர்வாதம்னா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. அனைவருடைய குடும்பத்தில் கூட பார்க்கும் பொழுது எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எவ்வளோ பணம் வரும், ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லை வெறுமை. கேட்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுமை, எனக்கிட்ட ஒன்றுமே இல்லை வாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒழுங்கின்மையுமாக காணப்பட்டுச்சு. ஆனால் இப்படிப்பட்டதான பூமியானது அப்படிப்பட்டதான ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக காணப்பட்டதான அந்த பூமியை பார்த்ததான தேவன் முதலாவதாக பார்த்திங்கன்னா அந்த இருளை போக்குவதற்காக தான் பார்த்திங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சிருஷ்டித்த படைப்பிலைய முதல் படைப்பை பார்த்திங்கன்னா வெளிச்சம் தான். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் உடனே பார்த்திங்கன்னா வெளிச்சம் உண்டாயிட்டு ஒரு நாள் என்னென்னா அதுக்கு என்னென்னா ஒரு நாள் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேதத்தில் கூட பாருங்கள் அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் பாருங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தான், எல்லாமே இருந்த பொழுது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சாத்தான் அவனுக்கு எதிராக கிளம்பினான். அமலேக்கியர் என்றதான கூட்டம் அவனுக்கு எதிராக கிளம்பிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த சிக்லாக் என்றதான இடத்துல மனைவி பிள்ளைங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு போய் ஒன்றும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பட்டணத்தையே தீக்கிரையாக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெறுமையாக அவன் காணப்பட்டான் என்று பார்க்கலாம். அந்த நேரத்தில் அவனால் அழுவதற்கு கூட
பெலன் இல்லாத அளவுக்கு அழுதான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்க, ஒரு ராஜாவாக இருந்தவன், அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிடித்து விட்டு போய்விட்டார்கள். எப்படிப்பட்ட இருளான அனுபவம் என்று பாருங்க. அவனால் பாருங்க பேசக்கூட முடியல. அவனோட கூட இருந்ததான நண்பர்களே, அவனோட சிநேகிதர்களே அவனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சத்துருவாக எழும்பி அவனே பார்த்தீங்கன்னா கல்லெறிய பார்த்தாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் அவனுக்கு பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டதான இருளின் பாதை. அவன் இதுதான் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளாக இருள் வரும் பொழுது அது பார்த்தீங்கன்னா வெறுமையாக்கும். இந்த இருளை உண்டாக்குவது பார்த்தீங்கன்னா சத்துரு ஆகிய சாத்தான் பார்த்தீங்கன்னா அந்த இருளை நமக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது முதலாவது ஒன்றும் இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆக்க பார்ப்பான். இன்றைக்கும் பாருங்கள், அதனால தான் என்னென்னா நம்முடைய தேவன் நம்மை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யோபினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோபு பாருங்கள், யோபு எவ்வளோ, அதாவது ஊத்ஸ் என்றதான தேசத்துலேயே பார்த்தீங்கன்னா அவன் தான் அவ்வளோ ஐஸ்வர்யவனாக இருந்தான். அவ்வளோ மாடு இருந்துச்சு, ஆடு மாடு இருந்துச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்தான். அவன் பாருங்கள், அவன் பாதங்களே நெய்யினால் கழுவினேன் என்று சொல்கிறான். அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா வசதியாக இருந்தான். ஆனால் அதே யோபனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாம் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா காலி பண்ணான், ஒரே நாளில். அப்படின்றப்ப அவனுக்குள்ள எப்படிப்பட்ட இருள் வந்திருக்கும் பாருங்கள். முத அவன் வைக்கிற எப்போதுமே பார்த்தீங்கன்னா சத்துரு நமக்கு எதிராக நம்முடைய ஆசீர்வாதத்தை அழிக்க நினைப்பது பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஃபஸ்ட்டு கை வைக்க முடியாது. நம்முடைய உடைமைகள் மேலே தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கை வைப்பான். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வைக்க முடியுமே ஒழிய எடுத்தோடனே டைரெக்டாக அவன் நம்ம மேலே எந்த சூழ்நிலையுமே வைக்க முடியாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு மிருகஜீவன் மேலே தான் வச்சான். அடுத்தாப்பில் பாருங்கள், இப்போ அவனுடைய பிள்ளைகள் மேலே பார்த்திங்கன்னா வைத்தான். வச்சு மாரி இது பண்ணனா அப்போனாலும் பார்த்திங்கன்னா யோபு ஆண்டவரை தூசிப்பானான்னு பார்க்குறான். ஆனால் அவன் என்னென்ன அசால்ட்டாக அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். எத்தனை 7000 மாட்டை போய் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார்னு அசால்ட்டாக சொல்கிறான். அதையும் மீறி பாருங்க, அவனுக்கு இருந்த குமாரத்திகளையும் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா. அப்போது என்றைக்கினாலும் போகிறது தான், இன்றைக்கி போயிடுச்சு, அவ்வளோதான். அவன் பாருங்க அசால்ட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறான், அவன் மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கை வைக்க அனுமதியே வாங்குறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை பாருங்கள், யோபினுடைய வாழ்க்கை வெறுமையான ஒரு சூழ்நிலை தான். அதாவது இருள், அவனை இருள் அந்தகாரம் அவனை பார்த்தீங்கன்னா பிடிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல், ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல், அதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருள் வரும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பறிப்பது தான் பார்த்தீங்கன்னா பறித்து நமக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக, பிள்ளைங்களுக்குள்ளார அப்படி ஒரு இருளான அனுபவத்தை தான் பார்த்திங்கன்னா அவன் கொண்டு வர பார்ப்பான். ஆனாலும் அதாவது ஒளியாகிய தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இருள் எந்த விதத்திலும் பிரகாசிக்க முடியாது. அதனால தான் என்னென்னா அவரை விட்டு விடக்கூடாது, அவருக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படின்றப்ப அந்த அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த அந்தகார இருளும் பார்த்திங்கன்னா நம்மை சேதப்படுத்தாது, எந்த அந்தகார இருளும் நமக்குள்ளார உள்ளே வராது என்று நம்ம சொல்வதனுடைய காரணம் தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய முதலாவது இருள் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவனை பார்த்திங்கன்னா வெறுமையாக்க நினைக்கும் என்று பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததான பாதையை நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியத்தை இழந்திருக்கலாம். யோபை போல எவ்வளோ இழந்திருக்கலாம், தாவீதை போல எவ்வளோ இழந்திருக்கலாம். ஆனாலும் இழந்தவர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா ரெட்டத்தனையாக தான் பார்த்திங்கன்னா தாவீதுக்கே ரெட்டத்தனையாக தான் கிடச்சிச்சு, ஆசை வைக்கல. அன்பு தேவனுடைய பிள்ளை அதே நேரத்தில் யோபை தேவன் ஆசீர்வதித்த பொழுது ரெட்டத்தனையாக தான் பார்த்திங்கன்னா தேவன் ஆசீர்வதித்தா. 7000 மாட்டுக்கு பதிலாக 14000 மாடு தான் அவனுக்கு கிடச்சிச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளை அதனால வேண்டி ஒளியாகிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக காணப்படும் பொழுது அதனால தான் பட்ட பகலை பார்க்கலாம். நீங்கள் என்னென்னா ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஒரு என்னென்னா இது பட்ட பகல் மாரி கொஞ்சம் பிரகாசமாக இருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை ஆசீர்வதித்து மறுபடியும் அந்த இருளை எல்லாம் போக்கும் பொழுது, அதாவது முந்தின அனுபவத்தை காட்டிலும் பார்த்தீங்கன்னா அதாவது முந்தின சீரை பார்க்கணும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்னதான தேவன் அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா ரெட்டத்தனையாக தான். அதுதான் என்னென்னா பகலை பார்க்கலாம் பிரகாசம், அதை காட்டிலும் அதிகம். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருளின் வழியாக கடந்து வந்தவர்களுக்கு மறுபடியும் தேவன் பார்த்தீங்கன்னா
அந்த இருளை மாற்றி போடும் பொழுது அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக தான் காணப்படுவீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் தான் தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இருள், அதாவது என்னென்ன, இருள் இருக்கிறதான இடத்துல பார்த்தீங்கன்னா அதிசயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா நடக்காது என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 88 சங்கீதம் 12 வாசிங்களேன். இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ. அதாவது என்னென்னா, இருள் இருக்கிறதான இடத்துல பார்த்தீங்கன்னா அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக அந்த ஒளியாகிய அந்த கிறிஸ்து இல்லாத பொழுது நீங்கள் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ தான் என்ன காரியம் பண்ணலாம், தேவன் ஒரு அற்புதத்தையும் நடப்பிக்க மாட்டார், ஒரு அதிசயத்தையும் பார்த்திங்கன்னா அங்கே நடக்காது. அதே நேரத்தில் மறதியின் பூமியில் உம்முடைய நீதியும் அறியப்படுமோ என்று சொல்லப்பட்டு, அதாவது என்னென்னா இருள் இருக்கிறதான இடத்துல பார்த்திங்கன்னா எந்த விதமான அதிசயங்களும் பார்த்திங்கன்னா நடக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா தேவன் அப்படிப்பட்டதான இருளை எல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி போடுவதற்காக தான் அவர் ஒளியாக பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஒருவன் என்ன என் வெளிச்சத்தில் பிரவேசித்தா அவனுக்குள்ளாக இருள் எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா இருக்காதுன்னு தான் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் வேண்டி அவர் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவர் அதிசயங்களை பார்த்திங்கன்னா காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்கள் செய்வதற்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதமாக குறிப்பிட்ட நாட்களை எடுப்பதே கிடையாது. தேவன் பார்த்திங்கன்னா நம்மை ஆசீர்வதிக்க நினைத்தால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை காண பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஒரே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான இருளான அந்த காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வியாதி என்றதான இருள் காணப்படலாம், அதே நேரத்தில் எல்லாத்தையும் இழந்ததான ஒரு இருள் போன்றதான அனுபவம்லாம் காணப்படலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா உடனே மாற்றி போட்டு அவர் பார்த்திங்கன்னா அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு கொன்னை வாயு உடையவன் அவன் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தான். உடனே பார்த்திங்கன்னா எப்போ திறக்கப்படுவாயாகனாரு. உடனே பார்த்திங்கன்னா அவனுடைய வாய் பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் 38 வருடமாக ஒருத்தன் படுத்த படுக்கையாக இருந்தான். அவனுக்கு பார்த்திங்கன்னா உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது, அவனுக்கு நண்பர்கள் கிடையாது, அவனுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு ஒருவனும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவனை நினச்சி பார்க்குறதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் வெகு நாள் வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்து அவனை தேடிக்கிட்டு வர்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையை தேடிட்டு வந்து பாருங்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு தான் சொன்னார். அவர் என்ன தூக்கி பெதஸ்தா கோலத்தில் உடனே போட்டாரா, இன்றைக்கி நான் உன்னை தூக்கி உள்ளார போடுறேன் நீ சுகமாயிடுவேன்னு அவர் பாருங்கள் ஒரு வார்த்தை சொன்னார். நீ என்னென்னா படுக்கையை எடுத்துக்கொண்டு நட இன்னும் சொன்னார். உடனே பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா படுக்கையை எடுத்துக்கொண்டு பார்த்திங்கன்னா அவன் நடந்து போனான். பாருங்கள், அங்குள்ள ஜனங்களுடைய இன்னைக்கு உள்ள நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருள் காணப்பட்டால் மற்றவர்கள் அதை பார்த்து பார்த்திங்கன்னா இறக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். சரிதான், இன்னும் அவங்களுக்குள்ளார இருள் வரட்டும், இன்னும் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகட்டும். அதை தான் பார்த்திங்கன்னா மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இவன் பாருங்கள் 38 வருஷமாக ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறான். அந்த இடத்துல எவ்வளோ வாலிபன் வந்து சுகமாகி போயிருப்பான், எவ்வளோ பேர்லாம் வந்திருப்பான். ஆனால் இவன் மேலே பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் இறக்கம் பாராட்டினாங்களா? அவனால் நவர முடிஞ்சிருந்துச்சுன்னா அவனே நவுந்து போய் பார்த்திங்கன்னா விழுந்திருப்பான். அவனுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா திமிர்வாதம். அது பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிட்டு உடம்பே வரும். அது மாதிரி உள்ள வியாதி. இவனால் தனியாக செயல்பட முடியாது. இப்படிப்பட்ட இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில காரியம் நடக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், அவனை பெருஸ்தா கிட்ட என்னென்னா அவனால் முடிஞ்சால் அவன் வீட்டார் தான் அங்கே கொண்டு வந்து போட்டிருந்துருக்கணும். அவங்க கூட பாருங்கள் இறக்கம் பாராட்டல அவன் மேலே. என்னென்னா இல்லாட்டி அவன் எப்படி பெருஸ்தா வரைக்கும் நடந்தவன் உள்ளார எப்படியாச்சும் இறங்கியிருப்பானே, முடியல. அதாவது என்னென்னா இவன் ஏன் வீட்டுக்குள்ளேயும் இடைஞ்சலாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் போட்டிருப்பானுங்க. நீ எப்படியாச்சும் ஒன்னாளுக்கு அங்கேனாலும் ஒன்றால் சோகமட முடிஞ்சால் நீ ஒன்று பாருன்ற மாதிரி அங்கே போட்டிருப்பானு. ஆனால் போட்டு பாருங்கள் 38 வருஷமாக
இன்றைக்கி சில குடும்பத்தில் காணப்படுறதான இருளை பார்க்கும் பொழுது வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடைசி நாட்களில் அவங்கள கவனிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம். இப்போ தான் இல்லை, திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். என்னென்னா அப்பா அம்மாவை ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அடக்கம் பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாதுங்க, என்ன பண்ணுவானுங்க, அந்த ஒரு 2 பேர் ரிச்சாக வச்சுருப்பானுங்க ரெகுலராக. அங்கே வந்து சொல்லுவான், அப்படியா நான் ஏற்றிட்டு வந்து இங்கே இது பண்ணிடுறேன், எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருங்கன்னுவான். அங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. அதை பார்த்திங்கன்னா ஆணு வாயை பிறந்த மாதிரி கிடக்கும். இந்த ரிச்சாக்காரங்களே அங்கே போட்டுட்டு போகிறவங்க வரவங்க ஏதோ காசை போடுவாங்க. அதெல்லாம் எடுத்து இவனுங்களே பார்த்திங்கன்னா சுற்றிடுவானுங்க, இது பண்ணிடுவானுங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 2-3 நாளில் இறந்து போயிடுவாங்க. அதை அனாதை பண்ணணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதைப்பாங்க. இன்னும் இது மாதிரி தான் இந்த பெதஸ்தாலாக அவனை பண்ணியிருக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏனென்றால் வீட்டில் இருந்தாலும் தொந்தரவு ஒன்று. ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா 34 வருடமும் அவனை ஆண்டவர் கைவிடாமல் அந்த நிலைமையில் வச்சு பார்த்திங்கன்னா அவனை போஷித்து காப்பாற்றி வந்தாருண்டா. அதெல்லாம் நம்ம எல்லாம் எண்ணி பார்க்குறவரெல்லாம் இருக்கணும். நம்ம சும்மா சாதாரணமாக சொல்லலாம் 38 வருஷம்னு. அவனை பாருங்கள் 38 வருஷமாக அங்கே இருக்கிறான்னா அவன் எப்படியோ ஒரு வழியில் போஷிக்கப்பட்டிருக்கான். இதுமாரி அவனுக்கு உயிர் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எழுந்து நடந்தால் அவன் தன்னுடைய காரியத்தை பற்றினா பார்த்து கொண்டான் என்று பார்க்க. ஒரே வார்த்தை தான், ஒரு வார்த்தையில் அவனுடைய பாருங்கள் வாழ்க்கை பூரா 38 வருஷமாக இருந்ததான ஒரே நிமிடத்தில் பார்த்திங்கன்னா நீங்கினது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒரே இதுமாரி இன்னும் அநேக காரியங்கள் சொல்லலாம். பாருங்கள், அதான் எவரினுடைய மகள் பாருங்கள் மரித்து போனார். சிறு பெண்ணை எழுந்துரு என்று அங்கே வந்து கையை பிடிச்சி தூக்குனார். அவன் பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு எழுந்திருந்து உட்கார்ந்து சாப்பிட்டார் என்று பார்க்குறோம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பர்த்திமை குருடன் எல்லாம் பார்த்தா என்னென்னா அவனெல்லாம் பார்த்திங்கன்னா உன்னோட விசுவாசத்தின்படி ஆக கடவுதுனாரு. அவனுக்கு பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா சுகமானிச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்து கொண்டான். இதில் ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். பாருங்கள், தேவன் எப்படிப்பட்டதான காரியங்களை, எப்படிப்பட்டதான அற்புதங்களை எல்லாம் அவர் நடப்பிக்கிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் அந்த கடன்பட்ட தீர்க்கதரிசியினுடைய அந்த விதவனுடைய வீட்டில் பாருங்கள் எல்லாம் வெறுமையான பாத்திரம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவள்கிட்ட இருந்தது எண்ணெய் மாத்திரம்தான். ஆனாலும் அந்த எண்ணெயை தேவன் பெருக பண்ணி அந்த குடும்பத்தினுடைய இருளையை நீக்கினார். அவன் பாருங்கள் மரண பாதை வழியாக போன நிலைமை தான். பாருங்கள், பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்துட்டானுங்க கடன் கொடுத்தவன். அப்படிப்பட்ட நிலைமை அப்போ தான் பார்த்திங்கன்னா எலிசாவை தேடிக்கொண்டு அவள் வருகிறாள். அன்பு தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவள் இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையினுடைய இருளை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் நீக்குவதற்கு ஏதோ குறிப்பிட்ட நாட்கள் இல்லை, குறிப்பிட்ட சமயம் கிடையாது. உடனே பார்த்திங்கன்னா தேவன் நீக்கினார் என்று பார்க்கிறோம். உடனே அற்புதத்தை நடப்பித்தார் நம்முடைய தேவன். பார்த்திங்கன்னா அற்புதங்களின் தேவன். இந்த அப்பா 2 மீனெல்லாம் 5000 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தேவன் போஷித்தார் என்று பார்க்க இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்டதான வியாதி என்றதான பாதையின் வழியாக அநேக நாட்களாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம். அந்த வியாதி நிமித்தமாக எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம். இன்றைக்கி வருகிற வியாதிக்கு பாருங்கள், அவங்கள்ட்ட உள்ள பணம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கரப்பாம்பூச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு பெரிய ஒரு இதையே பார்த்திங்கன்னா அப்படி காலி பண்ணிடும். அதுமாரி அது கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது தெரியாது. சரி சமாளிச்சுக்கலான்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை இப்படிப்பட்டதான பாதையின் வழியாக ஒருவேளை நீங்கள் என்னென்ன கடந்து வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை தேவன் நடப்பிப்பாரா, இப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் ஏற்படுமா என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் இப்படிப்பட்டதான இருள் காணப்படுறது, இப்படிப்பட்டதான வியாதிய நிமித்தமாக குடும்பமே ஒரு இருளான பாதைக்குள்ளாக கடந்து போகிறது என்று ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைத்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் தேவன் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பட்ட பகலை பார்க்கிறோம் பிரகாசமாக மாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதீங்க. வெளிச்சமாகி அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் தேவன் நமக்குள்ளாக உட்பிரவேசிக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக உட்பிரவேசிக்கும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உட்பிரவேசிக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் குறைவுப்பட்டதாக காணப்படுகிறதோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் ஒரு அற்புதத்தை நடப்பித்து அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான வகையில்
தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆமாம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் கேட்டு எனக்கு என்ன நடந்துச்சு என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை நீங்கள் உண்டாக்காதீர்கள். சொன்னதான வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் ஒரு சில நேரத்தில் கூட கேட்டோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதுக்கு நீ காத்துரு என்பது தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் என்றதான இருள், அதை எப்படி மேற்கொள்வது என்று தெரியல. அது நிமித்தமாக பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, குடும்பமே இருளுக்குள்ளாக காணப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த இருளை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த மாதத்தில் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒருவனுக்குள்ளே காணப்படும் பொழுது அது அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது என்னென்னா சோர்வை உண்டாக்கும் என்று நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அதாவது என்னென்னா அவங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சலிப்படைய செய்யும். அதாவது என்னென்னா அதாவது நன்றாக இருந்து கொண்டே இருப்பார்கள். சில இருளான அனுபவம் அவங்களுக்குள்ளாக வரும் பொழுது அவங்கள பார்த்தீங்கன்னா சலிப்படைய செய்யும். இன்றைக்கும் பாருங்கள், நமக்கு கரண்ட்டு திடீர்னு போயிடுச்சுன்னா நம்மளை என்னென்னா சலிப்பாக்குது. ஆமாம், என்ன இப்படி அப்படின்னு தான் நமக்குள்ள ஒரு சலிப்பு, ஒரு விதமான ஒரு சோர்வு உண்டாகிறது. அது வேதத்தில் கூட நம்ம பார்க்கலாம். வேதத்தில் பாருங்கள், எலியா எவ்வளோ அற்புதங்களை செய்தான், அதிசயங்களை செய்தவன், கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபித்தவன். இப்படிப்பட்டதான எலியாவினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஏசபேல் மூலமாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு இருள் அவனுக்குள்ளே வந்துச்சு. அதாவது என்னென்னா அவன் சோர்ந்து போயிட்டான். அவன் பாருங்க சோர்ந்து போய் அவன் ஒரு சூறைச்செடிக்கெல்லாம் போயிட்டு, போதும் ஆண்டவரே, சூறைச்செடியின் கீழ் படுத்து நித்திரை செய்தவன். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி பாருங்க, வனாந்திரத்தில் அவன் இருந்த இடத்த விட்டு இவங்களோட பேச்சோட பயமுறுத்த கேட்டு நாளைக்கு உன்னுடைய தலை போயிடும்னு சொன்னோன்னே பாருங்க, உடனே அங்கேருந்து கிளம்பி ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுன்னு. அதாவது இவங்களுடைய அந்த கசப்பான வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது பிரகாசிக்கப்பட்டதான எலியா பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய்க்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை இந்த நீங்கள் கடந்து வந்ததான பாதையிலெல்லாம் பார்க்கும் பொழுது அநேகருடைய கசப்பான வார்த்தைகளை கேட்டது நிமித்தமாக, அநேகர் இப்படிப்பட்டதான பயமுறுத்தலின் நிமித்தமாக அதை என்னென்ன மேற்கொள்ள முடியாமல் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருள் போன்றதான அனுபவத்தின் நேராக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை சலிப்படை செய்து இருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க, பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். எலியாவை பார்த்தீங்கன்னா அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை. மறுபடியுமாக பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு தூதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து அவனை பலப்படுத்தி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய வகையில் மறுபடியும் எலியாவை தேவன் எடுத்து யூஸ் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இதே ஆகாப்போ ஏசபேலோ எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா எலியாவின் மேல் கை வைக்க முடியவில்லை. எலியா மரித்து போய்விடுவான், நாளைக்கு உன்னுடைய தலை எடுக்கப்பட்டு விடும் என்று எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவனுக்குள்ள இருள் வந்ததோ அதே எலியா இன்னும் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்படிப்பட்டதான கிரியை செய்ததான தேவன், அவர்களுக்கு கிரியை செய்ததான தேவனை தான் நம்மளும் நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் இப்படிப்பட்டதான சில மனுஷ வார்த்தைகளை கேட்டு அதன் மூலமாக உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி, அதாவது சத்துரு அப்படி தான் கொண்டு வருவான். நன்றாக நம்ம இருந்து கொண்டு இருப்போம், நிமித்தம் இல்லாமல் ஒரு சண்டையை கொண்டு வருவான், ஒரு வம்பை கொண்டு வருவான். அது நிமித்தமாக பார்த்திங்கன்னா நமக்குள்ளார அப்படி ஒரு கசப்பான அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக அப்படி ஒரு இருள் போன்றதான பாதை வழியாக குடும்பத்தில் கடந்து போய்கொண்டே இருப்போம். வெளியே பார்த்தா சிரிச்சிட்டு தான் இருப்போம், உள்ளார என்னென்னா வெளியே சிரிக்கிற உள்ள அழுகிறான்ற கதை தான். இது இப்படி தான் பார்த்திங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையின் வழியாலாம் கடந்து வந்திருக்கலாம். அதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் இந்த மாதத்தில் அவர் மாற்றுகிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள்.
அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா சோர்வை எல்லாம் பார்த்திங்கன்னா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் என்றதான இருளின் பாதை வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை ஏமாற்றம் என்றதான இருளின் பாதை வழியாக நீங்கள் என்னென்ன கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கடன் என்றதான இருளின் பாதை வழியாக அவங்க என்னென்ன கடந்து வந்துட்டு இருக்கலாம். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேலை இல்லாதது நிமித்தமாக அவங்க குடும்பத்துக்குள்ளாக பார்த்திங்கன்னா ஒரு இருள் போன்றதான அனுபவத்துக்குள்ளாக காணப்படலாம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்ற நேரத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் திருமண தாமதம், இன்னும் மற்றும் நடைபெற வேண்டிய காரியங்கள் நடக்காமல் தாமதமாகி கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா இருள் போன்றதான பாதை வழியாக கடந்து போகலாம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் வியாதி என்றதான இருள் போன்றதான பாதை வழியாக கடந்து போகலாம். எப்படிப்பட்டதான பாதை வழியாக நீங்கள் ஒருவேளை இப்போ கடந்து வந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இருளை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் இந்த மாதத்தில் அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். அவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் ஒளியின் தேவன். அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா சகலத்தையும் அவர் நேர்த்தியாக செய்கிறதான தேவன் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை நம்ம நன்றாக நினைக்கணும். நம்ம சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருமண தாமதம்லாம் பார்த்திங்கன்னா அநேகருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தான் நமக்கு இப்படிப்பட்ட காரியமாக எல்லாம் பார்த்திங்கன்னா அநேகருக்குள்ள இப்போ அநேக விதமான கேள்வியெல்லாம் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களை குறித்து ஒரு திட்டமும் அதாவது சித்தமும் பார்த்திங்கன்னா தேவனுக்கு இருக்கும். அதெல்லாம் இல்லாமலே இருக்காது. நீங்கள் தேவனை உண்மையாக பின்பற்றி அவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்வீர்களானா ஏற்ற நேரத்தில் தேவன் பார்த்திங்கன்னா உங்களுடைய காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நேர்த்தியாக அவர் செய்கிற தேவனாக இருப்பார். ரெபேக்காளுக்கு எடுத்துக்கோங்க. ரெபேக்காளுக்கு ஈசாக்குன்றதை போய் அவங்க என்னென்ன அலைஞ்சி திரிஞ்செல்லாம் பார்த்து கொண்டேவா இருந்தாங்க. ரெபேக்காள் தான் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக அவள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் பாருங்கள் சரியான தேவனே ஒரு திட்டத்தை போட்டு அவளுக்கு ஏற்றதான ஒரு ஈசாக்கை பார்த்திங்கன்னா தேவனே அனுப்புகிறார். அவங்க பாருங்கள், அவங்க அதை நினச்சி பார்த்துருப்பாங்களா? நிச்சயமாக அவங்க நினைக்கவே கிடையாது. ஆனாலும் அந்த நேரத்தில் பாருங்கள், ஆனால் அந்த திட்டத்தை அப்போ அவனா ஒரு பிளானை போட்டு போனது யாருன்னா எலியேசர். அன்பு தேவனுடைய பிள்ளைய எலியேசர் தான் திட்டம் பிளானை போட்டுட்டு போனான்னு ஒழிய இதே நேரத்தில் ஈசாக்கு வீட்லேயோ அங்கேயோ பார்த்திங்கன்னா எந்த விதமான திட்டமோ ஒரு பிளானோ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், நம்ம அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இந்த கதைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வரவே இல்லை. உடனே பார்த்திங்கன்னா பெண்ணினுடைய ஒப்பீனியனை கேட்போம். அவள் ஒத்துக்கிறாளான்னு இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் தடை இல்லை என்று உடனே பார்த்திங்கன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் எதற்காக எழுதி வைத்திருக்கிறது? நம்ம என்னென்னா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம பொறுப்பாக இருந்து எல்லா காரியத்தையும் நம்ம செய்யும் பொழுது தேவன் நம்முடைய காரியத்தில் பொறுப்பாக இருந்து சகலத்தையும் நேர்த்தியாக செய்வார். இதுமாரி அந்த நேரத்தில் பாருங்கள், ஈசாக்குக்கு என்ன அவன்னா ஒரு அழகு இல்லாதவளையாக கொண்டு போய் நிறுத்திட்டான். இதுமாரி அதாவது என்னென்னா ஒட்டத்துக்கு நம்ம நினைக்கலாம் ஒட்டத்துக்கு தண்ணி எடுத்தா அவள் எங்கே அழகாக இருக்க போகிறா, அவள் எங்கே பகல் பூரா வெயிலில் அலைஞ்சிருப்பான்னுலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அவளை மாரி அழகு உள்ளவள் இல்லைன்னுட்டு தான் பார்த்திங்கன்னா ரூபவதினாருக்கு அது அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுமாரி அவளை பாருங்கள், அவளை பற்றி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதே நேரத்தில் அநேக காரியங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அதாவது என்னென்னா இன்றைக்கி உள்ளதில் அநேக காரியங்களெல்லாம் கீசிலாம் அநேக காரியங்கள்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மையான ரூபவதி என்னன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா இது நிமித்தமாலாம் நம்ம என்னென்னா சோர்ந்து போய் நம்ம அந்த இருளின் அனுபவத்துக்கு நிறையா போகக்கூடாது. என்னென்னா சத்துரு அப்படி தான் பார்த்திங்கன்னா சோர்வடைய பண்ணுவான். சில காரியத்தெல்லாம் அப்படியே நமக்கு உள்ளாரையே நம்முடைய மைண்டிலேயே கொண்டு வந்து அப்படிலாம் பார்த்திங்கன்னா சோர்வுடைய பண்ணுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை உங்களுடைய குடும்பம் பிரிந்த நிலைமையிலெல்லாம் காணப்படலாம். சிலருடைய குடும்பத்தெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா கேட்டோன்னா பிரிந்த குடும்பமாக இருக்குது பிரதர்,
இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. என்ன போகிறப்ப ஏதாச்சும் பேசி எடுத்து பண்ண வேண்டியதானே. போகிறப்பெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு தானே போனாங்க, டாட்டா காமிச்சிட்டு தானே போனாங்க. அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் இதாக இருக்கும்போது எப்படி நம்ம நம்ப முடியும்? அங்கே போனதுக்கப்புறம் தானே பிரச்சனைன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்படி அது நிமித்தமாகலாம் நீங்கள் ஒரு இருளின் பாதை வழியாக நீங்கள் ஒருவேளை கடந்து கொண்டிருக்கலாம். அந்த இருளை எல்லாம் தேவன் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மாற்றி போடுவார். சோர்ந்து போகாதீங்க, எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க, ஒருவேளை தாமதமாகும் என்று நினைக்காதீங்க. அதாவது என்னென்னா, அதாவது முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக செய்கிற தேவன் முந்தின, அதாவது என்னென்னா உங்களுடைய ஆயுசு நாட்களின் பகலை பார்க்கிலும் அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா பிரகாசமாக பின்னாடி காரியத்தை பார்த்திங்கன்னா தேவன் அந்த இருளை மாற்றும் பொழுது அதை காட்டிலும் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. சூரியனுடைய பிரகாசத்திலும் சந்திரனுடைய பிரகாசம் 7 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல அப்படிப்பட்ட பிரகாசத்தை தேவன் உங்களுக்கு இருளை மாற்றி கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனையோ குடும்பத்தை சாட்சி சொல்லலாம். எவ்வளவோ இருளின் பாதை வழியாக கடந்து வந்தவர்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு, எந்த இடத்துல தலை குனிஞ்சாங்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டார்களோ, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டார்களோ, எந்த இடத்துல என்ன செய்வதென்று தெரியாமல்லாம் திகைத்து கொண்டிருந்தார்களோ, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பலாக காணப்பட்டதான அவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் சிங்காரத்தை உடுத்தி பார்த்திங்கன்னா உட்கார வைத்தார் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால வேண்டி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இருளை எல்லாம் இந்த மாதத்தில் தேவன் மாற்றி போடுகிற தேவன் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அதனால் தேவன் உங்களுடைய அந்த இருளான குடும்ப வாழ்க்கை, குடும்ப பிரச்சனை, குடும்ப போராட்டம், குடும்பத்தில் காணப்படுற எப்படிப்பட்ட சமாதானம் இல்லாதது நிமித்தமாக ஏற்படுகிற இருளான அனுபவம் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவன் நேர்த்தியாக பார்த்திங்கன்னா அவர் பட்டப்படை பார்க்கணும் பிரகாசிக்க செய்வார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதான காரியம் என்னென்னா, நம்முடைய இருதயம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். அதை தான் அவர் யோபு அந்த 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா சொல்கிற வாசிங்க. நேருமுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுது தேவன் நமக்காக வேண்டி யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். பார்த்திங்கன்னா அதாவது தேவன் நம்முடைய இருதயம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக அதாவது தேவனுக்கு முன்பாக நேராக ஆயத்தப்படுத்துவது என்பது என்னென்னா, நம்ம தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் உத்தமமாக காணப்பட வேண்டும், செம்மையாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகரை பார்க்கும்பொழுது தேவனை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உண்மையற்ற ஒரு நிலைமையெல்லாம் காணப்படலாம். இதையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு, முகத்தை பார்க்குற தேவன் அல்ல என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்ததான பாவங்களில் பெரிய பாவம் என்னென்னா அதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட இருதயம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு உண்டாக எரிகோலேருந்து தேவன் தாமே அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறார். மோசே வழி நடத்தி கொண்டு வருகிறார். எல்லா காரியத்தையும் தேவன் கொடுத்து வருகிறார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு முறுமுறுப்பு, அவங்களுக்குள்ளார ஒரு இச்சையான காரியம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களே சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் பேசுகிறது. எண்ணாகமத்துலலாம் பார்த்திங்கன்னா அதில் குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்கள் செய்வேன். என்னென்னா வனாந்தரத்தில் அழிக்கவா கொண்டு வந்தேன்னு. ஆமாம், நீ சொன்ன மாதிரியே நான் செய்ய வேண்டியதான்றாரு. அடுத்தது 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 40 வருஷமா நீ என்னென்னா 40 நாள் வேவு பார்க்க அனுப்புனேன். ஆனால் நாங்கள் செத்து போயிடுவோம், அங்கே உள்ளவங்கெல்லாம் ஏனாக்கியர்
இப்படிப்பட்ட என்னென்ன பொல்லாத ஜாதியாரெலாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நாங்கள் மேற்கொள்வது எப்படின்னு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதனால தான் தேவன் சொல்கிற வார்த்தையை நம்ம கவனமாக கேட்கணும். இவங்க எகிப்திலேருந்து புறப்படும் பொழுதே சொல்லிட்டாரு, அவர் இப்படிப்பட்ட ஜாதி அங்கே இருக்கிறான், அவருக்கு தெரியாதா? அவர் அப்போவே சொல்லிட்டார், இப்படிப்பட்ட ஜாதி கானானுக்குள்ளார இருக்கிறான், அந்த ஜாதியை என்னென்னா நான் விரட்டுவேன், நீ விரட்ட வேண்டிய அவசியம், நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். அவர் சொன்னது நீ பயப்பட வேண்டாம் தான். அவர் இதே ஜாதியை சொன்னார், இதே ஜாதி அங்கே இருக்கிறானுங்க, 5-6 விதமான ஜாதி இனத்தார், அவங்களெல்லாம் என்னென்னா நான் விரட்டுவேன்னாரு. ஆனால் அவர் விரட்டியிருப்பார். ஆனால் இவங்க இது மாதிரி அநேக முறுமுறுப்பு, அநேக அவரை பரீட்சை பார்த்தது நிமித்தமாக அவங்கள என்னென்னா கடைசியில் என்ன சொன்னார், அவங்க என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் விரட்டுவேன்னாரு. இல்லைன்னா அவங்க ஃபுல்லாக இது பண்ணிட்டு நல்ல ஒரு சமாதானத்தோடு அவங்கள இது பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் பெலிஸ்தர் தேசம் வழியாக போகிறது, இவங்க சொன்னது வேறு என்னென்னா, என்னாம 11 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், நாங்கள் என்னென்னா கிரயம் இல்லாமல் நாங்கள் வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம், மாம்சத்தை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா அங்கே அடுக்குறாங்க. அங்கே அடிமையாக வேலை செஞ்சது, அதுக்கு ஒழுங்காக கூட அவனுக்கு கூலி தரல, இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவங்க. நாங்கள் கிரயம் இல்லாமல் அவங்க என்னென்னா காடையை சாப்பிட்டாங்களாம், வெள்ளரிக்காயை சாப்பிட்டாங்களாம், வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டாங்களாம், எல்லாமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி தான், நான் கர்த்தருக்குள்ளே வராதப்போ கூட நல்லா தான் இருந்தேன், நான் அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்ற மாரி. அது எப்படி ஒன்றும் இல்லாமல் போவோம்? ஆண்டவர் அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் கொடுப்பாரு. ஆனால் நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, நம்முடைய நடக்க எப்படி இருக்குது? இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல் நம்ம காணப்பட்டோமா? அதனால தான் பார்த்திங்கன்னா 3 நாள் பெலிஸ்தர் தேசம் வழியாக அவங்க 3 நாளில் பார்த்திங்கன்னா கானானுக்குள்ளார போயிருக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 40 வருஷம் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக அவங்கள நடக்க விடுறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய 40 வருஷம்னாலும் நீ என்னுடைய அற்புதத்தை காணு, அதிசயத்தை காணுன்னு அவங்க. ஆனால் கரம் பிடித்தவர் கைவிடவே இல்லை. அவங்க அவ்வளோ அக்கிரமம் செஞ்சாங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா அவர் அமைதியாக தான் இருந்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இருதயம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கவில்லை. செம்மையானவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா செம்மையானவர்களுக்கு தான் இருதயத்தில், ஆமாம், செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் ஒதுக்கும், நீதிமொழியில் இருக்கும். செம்மையானவர்களுக்கு தான் இருளில் பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை தேவன் உண்டாக்குகிற தேவன். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா செம்மையாக காணப்பட வேண்டும். பிள்ளையாமுடைய இருதயம்லாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக செம்மையாக காணப்படல, உத்தமமாக காணப்படல. இந்த இஸ்ரவேலருடைய இருதயமாக உத்தமமாக காணப்படாதது நிமித்தம்னா அவர் சொன்னார், உத்தமமாக என்னை பின்பற்றுகிறதான காலேபும் யோசுவாவும் தவிர வேறு அவங்க 2 பேரை தவிர வேறு யாரும் காண மாட்டார்கள். அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொன்னீர்களே, அந்த நீங்கள் அழிந்து போவார்கள் என்று நீங்கள் சொன்னதான உங்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்க அதை சுதந்திரிப்பார்கள் என்று அவர் பார்த்திங்கன்னா சொல்லி அவங்கள வைத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய இருதயம் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக செம்மையாக உண்மையாக காணப்பட வேண்டும். அப்படின்றப்ப நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம மேற்கொள்ள முடியும். இன்னொரு விதத்தில் சொன்னோன்னா, செம்மை என்று சொல்லும் பொழுது நறுங்குண்டதுமான இருதயம் பார்த்திங்கன்னா நமக்கு காணப்பட வேண்டும். ஏன்னாண்டா தேவன் நம்முடைய இடத்துல வேறு எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. தேவன் நம்மிடத்தில் பணத்தையோ பொருளையோ மற்றும் தசம பாகத்தையோ இதையோ எதையுமே பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையை கட்டி கொடு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கல. தேவன் பார்த்திங்கன்னா நறுங்குண்டதுமான இருதயத்தை தான் அவர் பார்த்திங்கன்னா புறக்கணிக்க மாட்டார். சங்கீதம் 51 சங்கீதம் 17 வசனத்தில் பார்த்திங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கும், நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை அந்த கால வேளையில் எந்தெந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நொறுக்குதலும் அதாவது நறுங்குண்ட இருதயம் உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டுமோ அந்தந்த காரியத்தில் எல்லாம், அதாவது என்னென்னா நறுங்குண்ட இருதயம்னா நம்முடைய வாழ்க்கையில் நொறுக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியம்லாம் இருக்கும், அதெல்லாம் சின்ன காரியம்தான். அதாவது உண்மையற்ற நிலைமை, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன சில நேரத்தில்
மற்றவங்க அதாவது கபடு மற்றவங்களுடைய சில பொருள்களை பார்த்திங்கன்னா இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட காரியம்தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் எழும்பும்போது அதெல்லாம் நம்ம என்னென்னா கிறிஸ்துக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் நொறுக்குறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டதான இருதயத்தை தான் தேவன் எதிர்பார்க்குறார். அந்த சங்கீதமே பார்த்திங்கன்னா தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின் பாடின சங்கீதம்னு. அதாவது என்னென்னா தாவீது பாவத்துக்கு பச்சைபால் இடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பின்பு அதை நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின பொழுது அவன் என்னென்னா பாடுறான் அந்த பாட்டு. ஆண்டவரே, உமக்கு என்னென்னா காணிக்கை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினா நான் செலுத்துவேன். உமக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்டதுமான ஆவிதான் என்று சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட பல காரியத்தை பார்த்திங்கன்னா அவன் சொல்லி கொண்டு வருகிறான். என்னென்னா அவனுடைய பாவத்தை உணர்த்தின பொழுது அவனுக்கு அந்த ஒரு ஆமாம் நான் தான் அந்த பாவத்தை செய்தேன். அவன் பாருங்கள் அந்த ஒரு ஒத்துக்கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் இருந்தது நிமித்தம்தான் அவனை தேவன் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணார். இல்லாட்டி அதே தாவிதே ஒதுக்கி தள்ளிட்டு வேறு யாரையாச்சும் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா கைகளில் சுத்தம் இருக்கணும். அதுக்கு அடுத்தாப்புலேயே 14 வசனமா உம்முடைய கைகளில் அக்கிரமம் பாருங்கள், கைகளில் பார்த்திங்கன்னா சுத்தம் இருக்கணும். நம்ம அக்கிரமமான காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கைகளில் இருக்கக்கூடாது. அநியாயமான சம்பாத்தியங்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் யாருனாலும் எப்படினாலும் அதாவது ஒன்றும் தெரியாதவங்களை நம்ம ஏமாற்றி நம்ம சம்பாதித்து விடலாம் என்று நம்ம நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்கு எந்த காரியத்தை நம்ம பண்ணால் நமக்குள்ள நியாயமான காரியம் நமக்கு கிடைச்சா போதும்னு நம்ம நினைப்போம். நம்ம அப்படி ஒரு அநியாயமாக ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம காரியத்தை சாதித்து நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆயிடலான்னா அது எல்லாம் பார்த்திங்கன்னா வாய்க்கவே வாய்க்காது என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அநியாயமாக பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யத்தெல்லாம் சம்பாதிக்கலான்னா அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. எரேமியா 14 அதிகாரம் 11 வசனம் நினைக்கிறேன். அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு ஒப்பாயிருப்பான். எரேமியா 17 வசனமா 14:17. அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்தும் பாருங்கள், அநியாயமாலாம் நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம், இது பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஒரு நாளில் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தாலும் எப்படி கௌதாரி முட்டை விட்டு குஞ்சு பொறிக்குன்னு அது எவ்வளோ தான் அடக்காத்து இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை தான் அவர் அங்கே சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிதானம் வாங்கிறது, இந்த அநியாயமாக சம்பாதிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. நம்முடைய கைகள் பார்த்திங்கன்னா சுத்தமுள்ள கைகளாக இருக்கணும். சாலமோன் அதாவது என்னென்னா தாவீது ராஜா எல்லா காரியத்தையும் பண்ணான். ஆனால் அவன் விரும்பின காரியம் பார்த்திங்கன்னா அவனால் நிறைவேற்ற முடியல. ஆண்டவரே நிறைவேற்றாதன்னாரு. என்னென்னா அவன் சர்ச்சு கட்டணும், அவனுக்கு அதுதான். அதுக்காக வேண்டி பாருங்கள் எத்தனையோ டன்னு கணக்கில் பொண்ணெல்லாம் அவன் சேர்த்து வச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னான்னா அவனுடைய கரம் என்னென்னா ரத்தம் படிந்த கரம். அதனால வேண்டி என்னென்னா அவன் எனக்கென்று ஆலயம் கட்ட வேண்டாம்னு சொல்லி அவனை குறித்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கைகளில் பார்த்திங்கன்னா சுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 1 நாளாகமம் 28 அதிகாரம் 3 வசனம் பாருங்களேன், அதில் சொல்லியிருக்கோம். தாவீதின் கைகளில் ஆனாலும் நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாக இருந்து ரத்தத்தை சிந்தினா, அதனால் வேண்டி நீ எனக்கு ஆலயத்தை கட்ட. அவனுடைய கைகளில் பார்த்திங்கன்னா கை சுத்தமாக தான் இருந்துச்சு. அவன் தேவனுக்கு முன்பாக கையெல்லாம் விரித்து தான் அவன் பார்த்திங்கன்னா தேவனை ஆராதித்தான், எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணினான். இன்றைக்கும் என்னென்னா பரிசுத்த சகோதரரே உங்களுடைய கைகளை எல்லாம் உயர்த்தி என்னென்னா தேவனை நோக்கி ஜெபிங்கள்னு தான் பார்த்திங்கன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கைகள் எல்லாத்த கையையும் நம்ம நேராக இது பண்ணோன்னா யார் கையும் பார்த்திங்கன்னா அசுத்தமாக இருக்காது. எல்லா கையும் பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா
எப்படி தாவீதினுடைய கை ரத்தம் படிஞ்ச கை மாதிரி காணப்பட்டுச்சோ அதுமாரி நம்முடைய கரங்கள் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. அதனால தான் சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தை மாசு இல்லாதவனுமாக இருந்து தன் இருதயத்தை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபட ஆணையிடாமலும் இருக்கிறவன்னு அவன் தான் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய சந்நிதியில் பார்த்திங்கன்னா பிரவேசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய சந்நிதியில் பார்த்திங்கன்னா பிரவேசிக்க வேண்டியவர்கள். சங்கீதம் 14 தானே, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்து மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புவிடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருப்போனே. அடுத்த வசனம் வச்சுங்க. அப்படிப்பட்ட சந்ததி தான் பார்த்திங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய ரட்சிப்பின் தேவனா நீதியையும் பெறுவான் என்று சொல்லப்படுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்கட்டும், உத்தமமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்முடைய கைகள் சுத்தமுள்ள கைகளாக இருக்கட்டும், அநியாயத்துக்கு நம்முடைய கைகள் ஈடுபடாத கைகளாக காணப்படட்டும். தேவன் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் ஆயுசு நாட்களை எல்லாம் பட்டப்பகலை போல பிரகாசிக்க பண்ணுவார். இருள் அடைந்ததான நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை போய் காணப்படும். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம சபையில் உள்ளதான அனைவருடைய குடும்பங்களிலும் தேவன் தாமை நிறைவேற்றுவாராக. தேவன் தாமை ஆசீர்வதிப்பார்.